அதோ தெரியுது பாருங்க, அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். இவ்வளோ தூரம் வந்தது பெருசு இல்லை, இதுக்கப்புறம் தான் இருக்குது பெருசு. நாங்கள் ஹெல்மெட்டு லாக் பண்ணுறதுக்கு என்ன கொண்டு வந்துக்கலாம் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஸ்டெப்ஸை முடிச்சிட்டோம். அதான் அது யோசிக்காமல் பிளான் போட்டு வெயிலில் வந்து மாட்டிக்கிட்டோம். சரியான வெயில். அங்கேருந்து ஆரம்பித்தோம் கைஸ். இதை தெத்து பாருங்கள், அங்கேருந்து அப்படியே ஸ்லாண்டிங்காகவே வரும். இப்போதான் ஒரு நாள் நிம்மதியாக இருக்குது நினச்சான். இது பாருங்கள், வீடியோ ஆரம்பத்தில் நடந்திருந்தோம்ல, அதுதான் அது. அண்டு ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ராக்கிஸ் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா பருவமலை போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் விலாக் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்சியும் டியூக்கும் மொத்தம் 4 பேர் போகிறோம். ஒரு வண்டியில் 2 பேர், ஸோ 4 பேர் போகிறோம். வைஸ் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான். இப்போ 2 வண்டியில் 4 பேர் போகிறோம். எஃப்சியும் டியூக் 200 போகிறோம். டாமினார் எடுத்துன்னு வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராப்ளமு, பத்தாவதுக்கு வண்டியும் ப்ராப்ளமு. ஸோ வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக போகணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 வண்டியில் 4 பேர் போயிட்டு இருக்கோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தற்கூரி ஒருத்தன், அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா லோகேஷ்னு ஒருத்தர் இருப்பான், அப்புறம் அவன் தான் ஸ்னேகன். நாங்கள் 4 பேர் மட்டும் போகிறோம். மோட்டோ விலாகிங் வராது, பட் வந்து ட்ரெக் பண்ணும்போது விலாக் பண்ணுவோம் கண்டிப்பாக. கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? 57 கிலோமீட்டர் தான் இருக்குது. பைபாஸ் சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. எந்த ஊர், எந்த ஏரியா மச்சாது? இது வந்து சேத்பட் போகிற வழி மச்சான். நம்ம ஒரு ரூட் சூஸ் பண்ணுமே, வந்தவாசி பைபாஸ். இது ஆக்சுவலி பயங்கரமாக இருக்குது சீரியஸாக. சார் ஆக்ஷன் கேமரா இல்லை, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக. அந்த ரோடு வியூ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீட்டாக இருக்குது ரோடு. இந்த மாதிரி க்ளீனாக சூப்பராக இருக்குல்லண்ணா, அதான் நிற்கிறோம் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீரியஸாக எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூப்பரான ஸ்பாட்டாக இருக்குது. சரி ஒரு 2 நிமிஷம் அப்படி நின்று ஆல்ட்டு போடுவோம், ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம், லொக்கேஷன் வந்துட்டோம். ஆனால் என்ன பிரச்சனைனா நானும் லொக்கேஷன் வந்து டியூக்கில் வந்துட்டோம். அவனுக்கு 2 பேரை காணவே காணோம். அவனுங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு மலையை காட்டுறேன். அதோ தெரியுது பாருங்க, அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். பார்த்துட்டீங்களா? கடவுளை காட்டலன்னா வாங்கின 100 ரூபாவை 200 ரூபா திருப்பி தரேன்னு சொல்லியிருக்க. நீ மட்டும் கடவுளை காட்டல. 200 அல்பம். கடவுளை காட்டலன்னா தலைக்கு 2000 ரூபாய் தரையா. 2000 ரூபாய் எல்லாரும் அங்கேயே பார். கடவுள் அங்கே தான் நம்ம ஏற போகிறோம். அந்த உச்சி, அந்த லொக்கேஷன், அந்த மலையோட உச்சிக்கு தான் நம்ம போகணும். இப்போ கோயில் அங்கே தான் இருக்குது. சரி வெயிட் பண்ணுவோம். அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த வண்டியில் தான் பாஸ் வந்தோம். கொஞ்ச நேரம் எஃப்சி ஓட்டிகிட்டு இருந்தேன், அப்புறம் அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்த வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. வந்துட்டானுங்கப்பா. A few minutes later. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு 4 இட்லி சாப்பிட்டுட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். இப்போ பருவத மலை வந்துட்டோம். பட் வந்து இங்கேருந்து நம்ம உள்ளே அந்த மலை ஏறதுக்கு என்ட்ரன்ஸ் போகணுன்னா இந்த ரூட்டில் தான் போகணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை தெரியும்னு நினைக்கிறேன். கேமராவில் கேப்சர் ஆகுதான் நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், லைக் வந்து 1.5 கிலோமீட்டர் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிடணும். சின்ன சின்ன இந்த கோவில் இருக்கும், அதுவே பேர், இதுவே பேர் சூப்பராக இருக்கும்.
ருத்ராட்ச மாலையை வச்சு அந்த சிவன் இதை லிங்கத்தை இது பண்ணியிருப்பாங்க. வந்துச்சு பாரு மச்சான் கேட்டு. லெஃப்டில் இருக்கும் பார்க்கிங். இதோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணோம் வண்டியை. அப்படியே பொறுமையாக லெஃப்ட்டில் திருப்பிக்கோ. அதோ வண்டியெலாம் நிற்கிது பாரு, அங்கே போய்ட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்தது பெருசு இல்லை, இதுக்கப்புறம் தான் இருக்குது பெருசு. நாங்கள் ஹெல்மெட்டு லாக் பண்ணுறதுக்கு என்ன கொண்டு வந்துக்கிறோம் பாருங்களேன். நாய் சங்கிலி, அதை லாக் பண்ணுறதுக்கு இந்த பூட்டான். இப்போ வந்து நாங்கள் 4 ஹெல்மெட்டும் வந்து இந்த வண்டியில் வச்சு லாக் பண்ண போகிறோம். இங்கே என்ன போயினே தான் அங்கே ஒருத்தர் சீப்பு கேட்டுனுக்கிறான். நாங்கள் வெறுங்கையோடு வரல, கூட 2 சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான் அது. அந்த சைடு மச்சான் செயின் இது பண்ண முடியாதா மச்சான்? கட்டலாம் பண்ண முடியாதா? ஏன்னா செயினை கட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? இல்லை இப்படி அப்படியே திறமையாக வந்து லாக் பண்ணுறீங்களே. கடைசியில் பாரு, அவன் பூட்டு போடுறது வந்து பிரயோஜனமே இல்லாமல் பூட்டு போட்டுறானா. சும்மா அப்படி எடுத்தாலே செயின் வந்து தான். அங்கே பாருங்க தி பாய்ஸ். டன் டன் டன். என்னடா என்னாச்சு? பத்தல ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. நான் சொன்ன மாதிரியே போட்டான்டா. கடைசியில் அங்கே போடுறான். திடீர் இண்டிகேட்டர் வந்துடும்டா. இண்டிகேட்டரா? அங்கே ஹெட்லைட்டை ஓடிய போது பார்த்துனேரு வந்து பார்க்குறோமா. 2 மோட கைட்டி எடுத்துன்னு போயிட்டானா. மச்சான் சைட் லாக் பண்ணியாச்சு, ஒரு வாட்டி செக் பண்ணியோ. உன் வண்டியை மட்டும் செக் பண்ணக்கூடாது, அந்த வண்டியும் செக் பண்ணணும். 2 வண்டியில 2 டயர் இருக்கா பார்த்துக்கோ. 2 டயர் இருக்கு, 2 கண்ணாடி இருக்கு. 2 வண்டியில 4 டயர் இருக்கு. ஏய் சாவிலாம் தீனீங்களா? வண்டி சாவி யார்கிட்ட இருக்கு? வண்டி சாவி ஒரு ஆள் சாவி என்கிட்ட தான் இருக்கு. என் வண்டி சாவி யார்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட தான் இருக்கு. தலை வரணுங்கிறான் பேர். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் பார்க்கிங்கில் போட்டாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கம் இருக்கா கேமரா? ஸோ வந்து மேலே ஏறிட்டே கண்டினியூ பண்ணுறேன். ஒவ்வொன்றா கவர் பண்ணுவோம். வெயில் வேறு பயங்கரமாக எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதுவே பாதி பயம் வருது. சரி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட்டு தாண்டி வந்திருக்கோம். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரையல் ட்ராக்கு. சாரி ட்ரையல் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு. ரேசிங் ஓட்ட போடுவியாடா? லைவில் ரெக்கார்ட் பண்ணுகிறேன். வாய்ஸ் ஓவர் போடுவான்னு கேட்டுக்கிறேன் பைத்தியக்காரன். இல்லை கேட்குறேன். ஓகே ஓகே பாய். அதோட சைக்கிள் எடுத்து மச்சான் ஆமாம் மச்சான், நெக்ஸ்ட் டைம் சைக்கிள் வந்துடணும் மச்சான். அட்டி சரி 150 கிலோமீட்டர் சைக்கிள் தான். ஏய் இருறா ஃபஸ்ட்டு இதை நடக்க முடியுது பாரு. அப்புறம் 150 மேலே ஏற்றிக்கலாம். பஸ் மேலே சைக்கிளை போட்டு கீர் சைக்கிள் எடுத்துன்னு வந்துடணும். அப்படியே மேலே ஒரே ஸ்ட்ரைட் தான் ஏற்ற வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதோ தெரியுது பாருங்க, அங்கே போனோம். எப்படி போக போகிறோம்? இந்த மாதிரி ரோடு, ஸ்டெப்ஸு, கடப்பாறை கோயில் இரு. இங்கேருந்து டேரெக்டாக நேராக மெயின் ரோடு போ. லாரி வரும் படுத்துரு அப்படி நடு ரோட்டில் டேரெக்டாக போயிடலாம். இதை விட மேலே கூட போகலாம். ஆமாம் சொன்ன மாதிரி. இருக்கும்டா. கேண்டில் பிஸ்னஸ் மேலே நீ? டேய் நான் ஆள் இல்லை. ஆள் இல்லையா? நான் வெளியே இருக்கேன். அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கு வந்திருக்கேன். நான் இங்கே வரல. இந்த பாருங்க மக்கள், இதான் ஹாஸ்பிட்டலு. ஏய் எவ்வளோ நீர் எங்க மூஞ்ச காட்டு மச்சான். ஏய் எவ்வளோ இதெல்லாம் போட்ட? 2 செகண்ட் லேட் ஆச்சு. பூந்துன்னு தொலைச்சிட போகிறேன் இவனை வீடியோ எடுக்கிறேன்ட்டு. அவர் மியூசிக் வேறு. சொல்லுங்க. அப்பா சார் ரொம்ப பிஸிப்பா பாருப்பாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து இந்த ட்ரெயிலே நடந்து வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று வரும். இங்கே அப்பப்போ சாப்பாடெலாம் போடுவாங்க. இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு அன்னதானம் பிரசாதம் அதெல்லாம் இங்கே தான் கொடுப்பாங்க. இன்னும் போயிட்டு 50 ரூபா ஒருத்தாங்க. இங்கே பாரு இவன் எப்படி போயின்னுக்கிறான் பாரு. இப்போவே செத்துட்டான் பாதி. இன்னும் ஸ்டெப்ஸே வரல. அந்த மண்டபத்தை தாண்டி வந்தோம்னா இங்கே ஒரு கிணறு இருக்கும். பட் கிணத்துல தண்ணி இல்லை.
ஃபோன் உள்ள வந்தால் நீ தான் மச்சான் குச்சி எடுத்துடணும். கிணத்தை தாண்டி வந்ததும் இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலை தாண்டி தான் போகணும். வெயில் வந்து மணி பார்த்திங்கன்னா இப்போது 9:03 தான் ஆகுது, 9 o'clock தான் ஆகுது. ஆனால் இதுக்கே வெயில் பிரித்து எடுக்குது. அவள்தான் அங்கே பாடுறா, டே அங்கே பாடுறா அவனை. இந்த யானைலாம் எதனா குளத்தை பார்த்தா போய் நல்லா உடம்பெல்லாம் நினச்சிட்டு வரும். அந்த மாதிரி வந்து நிற்கிற எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குல்ல. என்னடா ஏதோ பறிகொடுத்த பண்ணிக்கிற. சரி போவோம். A few moments later. ஸோ கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா சிவனோட பாதம் இருக்கும். அதை தாண்டினோன்னே இப்போ நமக்கு ஸ்டெப்ஸு தான் ஃபுல்லாக. இங்கேருந்து ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் நான் எதையுமே யோசிக்காமல் ஏறிக்கிட்டே இருக்கணும். மழை சீசன்லாம் தண்ணி சேர்த்து போனேன். அதுக்கு தான் அது இல்லை 150 ஸ்டெப்ஸ் தான் வந்திருக்கும். அதுக்கே எங்கள் ஸ்டெப்ஸ் தடுமாறுது. சொல்லு. எவ்ரி 20 minutes 5 minutes டெஸ்டா. அதுவும் போடுறா. ஸ்டார்டிங் என்ன சொன்னா அதுவும் ரீகேப் போட்டு இது போடு. few moments later. 4 லிட்டர் தண்ணிடா. பார்த்தீங்கன்னா 450 ஸ்டெப்ஸ் வந்திருக்கும். ஓபன் பண்ணிருக்கு பாரு. சீல் ஓபன் பண்ணாத. கொஞ்சம் தண்ணி வாட்டர் பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கோம். முடியலன்னு தெரியுதே. இருக்கு ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஸ்டெப்ஸை முடிச்சிட்டோம். 1263 ஸ்டெப்ஸ். அதான் 1263 ஸ்டெப்ஸ் டோட்டலாக. ஸ்டெப்ஸை முடிச்சிட்டோம். அப்போனா இதுக்கு அடுத்தது சின்ன சின்ன பாறை இருக்குது. அதுக்கப்புறம் கடப்பாறை இருக்குது. கடப்பாறை தான் ஃபைனல் பாஸ் மாதிரி. அதை முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடப்பாறை. ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் ஃபுல்லாக கல்லுகள்லாம் இருக்கும். இதுதான் இப்போ தாண்டி போகணும். ஓகே சீரியஸாக சுத்தமாக முடியல. சரியான வெயில், செம்ம வெயில். எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ டபுள் மடங்கு வேர்க்குது. இங்கே ஒருத்தர் இப்போவே வந்து மெடிடேஷன் பொசிஷன் போயிட்டான். தம்பி டேய் உயிரோட இருக்கிறியா டேய். அவனுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சுத்தமாக அப்படியே ஜாம் ஆகி நிற்கிறோம். நட்ட நடுவில் மாட்டிக்கிட்டோம். சரியான வெயிலில் மாட்டிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் மொத்த ஸ்குவாடும் காட்டுறேன் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இவங்களாம் சொர்க்கத்துக்கே போயிட்டான். 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். இங்கே ஒரு பாடி கிடக்குது, இன்னொரு பாடி இதோ கிடக்குது. தெரியாமல் வந்து யோசிக்காமல் பிளான் போட்டு வெயிலில் வந்து மாட்டிக்கிட்டோம். சரியான வெயில், சுத்தமாக முடியல. 1 hour later. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டெப்ஸை தாண்டி இந்த மாதிரி பாறை பாறையாக இருக்கும். இந்த பாறையில் தான் இப்போ போகணும். இப்போ இந்த பாறையை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்போது, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது கடப்பாறை வந்துடும். அது என்ன நாங்கள் போய் காட்டுறேன். இதுக்கே மூச்சு வாங்குது. செம வியூவில் சூப்பராக இருக்குது. பட் கேமராவில் அந்த அளவுக்கு மாட்டல. கேமரால வராதுடா. நீ இருக்கா ஒரு அடி இதெல்லாம் கடி. அதோ ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி தெரியுதா லைனு, அதோ அந்த இடத்துல கரெக்டாக அதுதான் நம்ம
நடந்து வந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 to 3 hours முன்னாடி அந்த வழியாக தான் நடந்து வந்தோம். இன்னும் இங்கேருந்து போகணும், அதோ அங்கே போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு போட்டிருக்கோம் கொஞ்ச நேரம். அங்கே ஒருத்தன் இடி விழுந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏய் நைஸ் பண்ணுறா தண்டராஜ், உனக்கும் மூலகுதுரா. 2% வேலை செய்யுது. இப்போ குரங்கு தோர்த்துனால வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். லேடிஸ் மாதிரி கத்துறான் ஏய் அப்படின்றான். இந்த கடையில் கூழ் இருந்துச்சு, சரி கூழ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கோம். டேய் அவன் வேண்டாம் அப்படி உட்காந்துக்கிறான். ஒரு இடத்துல சூப்பராக உட்காந்துட்டோம், செம்ம காத்தடிக்குது. அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஃப்ரெண்டு கூட உட்காந்துருக்காரு. காட்டுங்க. ப்ரோ டேய் கோவிந்தா போயிடுறாச்சு. போனீங்கன்னா பிடிங்கிட்ட போதுரா. எப்பா டேய் போட முடியாதுடா. ஃபோன் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. லோகேஷ், how was the experience till now? Elaborateனா நீ வந்து 20 மார்க் கொஸ்டின் மாதிரி உட்காந்து இழுத்துன்னு இருக்காத. நோ கமெண்ட். நீ வச்சா பாம்புடா. நோ கமெண்ட்ஸ். பாம்புடா கேட்டு. எங்கடா அந்த எரிஞ்ச மாதிரி இருக்கா? அம்மா அதுல இருக்கு. சரியான வியூடா, இங்கே தான்டா சில்லுன்னு சரியான வியூ. காற்று வேறு சூப்பராக அடிச்சுனே இருக்குது பாரு, கண்டினியூஸாக அடிச்சிட்டு இருக்கா. தான்டா வியூ அங்கே. வீடியோ ஆனக்குது. திருவண்ணாமலைக்கு போகலாமான்னு கேட்டான்டா. சரியான வியூ. கைஸ் ஃபைனலாக வந்து கடப்பாறை வந்துட்டோம். கடப்பாறையை பிடிச்சி ஏறணும். இப்படி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஆமாண்டா அதுதான் வழி. வாட்டர் லீக் ஆகுதா? அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளால் தான் போயிட்டுருக்காப்புல. இப்படி தான் ஏறணும், அப்படியே கூசாக ஏறும். அதான் மச்சான் போ. அது இன்னொரு பக்கம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி தான் ஏறணும். இப்போது இதுதான் டாஸ்க். சரி நான் அப்படியே ஏறுறேன், ஏறிட்டு மேலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இப்படி தான் ஏறணும். இந்த மாதிரி கூசா அப்படி பிடிச்சிக்கிட்டு ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் கால் வச்சு அப்படியே பொறுமையாக ஏறணும். நான் எவ்வளோ ஸ்லாண்டிங்காக இருக்கேன்னு இந்த வீடியோவில் காட்ட முடியல. இப்போ இப்படி ஏறணும். ஏறிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் வரணும். அங்கேருந்து ஆரம்பித்தோம் கைஸ். இதோ தெத்து பாருங்கள், அங்கேருந்து அப்படியே ஸ்லாண்டிங்காகவே வரும். ஒரே ஸ்கூப் தான். கைஸ் டாப் ஆஃப் த எட்ஜ் ஆஃப் த மவுண்டன் இருக்கேன். அவ்வளோதான், கடப்பாறையும் தாண்டியாச்சு. அப்படியே இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியே போனோன்னா அதோ போது பாருங்கள், அதோ போது அங்கே லாஸ்ட்டு ஸ்டெப்ஸ் போனால் கோயில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3800 அடி இந்த மலைனா அதில் மினிமம் ஒரு 3500 அடியாவது இருப்போம். டாப் சரியான டாப் வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 20 படி ஏறினா கோயில். அவ்வளோதான். செம்ம காத்தடிக்குது. இப்போ தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. என்ன மச்சான் இவ்வளோ நேரம் அப்படியே ஊற்றுது தண்ணி, குடி டபுளாக ஊற்றுது வேர்வை. இப்போ தான் அவ்வளோ காத்தடிக்குது, ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. ஆனால் அந்த கடப்பாறையில் நாங்கள் தப்பு கணக்கு போட்டோம். சரியான வெயில் அடிக்க போது செத்தோண்டா இன்றைக்கி அப்படின்னு தான் நினச்சோம். பரவாயில்ல, ஆனால் வெயில் இல்லை. நான் வந்த நல்ல நேரம். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறா நிறுத்துற அவனை வைத்தியக்கார பேர எதுக்குடா வரீங்களா? மூளை விட போல முட்டா போல மக்கட்டா டேய் ஒன்னாலடா போடா அப்படி போடா. என்ன மச்சான் இதெல்லாம் போய் சொல்றேன். தெரியுறடா. அப்பதான் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடுறா. கட்லாம் பண்ண முடியாது, சாப்பிட. அது இவருக்காக கட்லாம் பண்ணுறேன். சத்தியமாக வந்து இனிமேல் வந்து காலையில் மட்டும் அந்த ஒரு மத்தியான டைமில் ஏறுற மாதிரி பிளானே போட்டுறக்கூடாது.
ஒன்று நைட்டு ஏறுறோம் இல்லை காலைல ஏறுறோம், விடிய காத்தால ஏறுறோம். கைஸ் ஃபைனலாக மேலே வந்துட்டோம், அவ்வளோதான் கோயிலுக்கே வந்துட்டோம். இப்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு ஸ்டீப் வரும். அந்த ஸ்டீப்பில் போய் மறுபடியும் ஸ்டெப்ஸு தான், ஃபுல்லாக ஸ்டெப்ஸு தான். இங்கே என்னை எப்படி மூச்சு வாங்குதுன்னு உங்களுக்கு இந்த ஆடியோ கேட்கும்போது தெரியும். சார் இது தெரிஞ்சு பாருங்கள், வீடியோ ஆரம்பத்தில் நடந்து வந்தோம்ல அதுதான் அது. வந்துட்டா ஒரு வழியா. இப்படி விளையாடிட்டு இருக்கு. ஏய் எங்க பாரு எப்படி விளையாடுதுங்க பாரு. அவள் மாதிரி தூங்கிட்டு போறாங்க பாரு எப்படி விளையாடுது. மச்சான் சொல்லு மச்சான், நீ ஒன்று எதிர்பார்த்தீங்க ஒன்று நடந்தது ஒன்று, நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, அந்த மாதிரி எதனா இருக்குதா? அப்படிலாம் இல்லை மச்சான். இது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு த்ரில்லிங்க. எது? அந்த கடப்பாறை. ஆனால் கடப்பாறை நமக்கு என்ன லக்குன்னா வெயில் இல்லை. வெயில் இல்லை, நம்மனா எதிர்பார்க்கல அது. ஆனால் நீங்கள் இப்போ அப்போ வரும்போது வெயில் இருந்துச்சோ. மச்சான் நீ மச்சான் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் வெயில் தான் சுற்றி எரிச்சிருச்சு. இனிமேல் இந்த மாதிரி பிளானே போடக்கூடாதுல்ல. வந்தால் ஒன்று விடிய காத்தால வந்துடணும், இல்லை சாயந்தரமாக ஏறணும். சாயங்காலம் தான் ஏறணும், அதுதான் பிளானிங். அதுதான் பெஸ்ட்டு. எல்லாருமே மேலே ஏறுறவங்கலேருந்து எல்லாருமே அதான் அட்வைஸ் பண்ணுறாங்களா? தன்ராஜ் நீ சொல்லு, நீ நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று எதனா இருக்குதா? ஸ்டே பண்ணலான்னு நினச்சேன், பண்ண முடியல. அப்படியா? அதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? எடுக்கல ஒரு சனியை. இப்போ வண்டி ஓட்டணும், ரெஸ்ட் எடுக்காமல் வண்டி ஓட்ட சொல்ல திடீர்னு டையின் ஆயிடுச்சுன்னா என்ன முடிஞ்சு நைட் இல்லை. ஓ புரியுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி தப்பிச்சுக்கிட்டோம்னா வாட்டர் பாட்டில் தான் மெயின். 12 லிட்டர் வாட்டர் இருந்துச்சு எங்ககிட்ட மட்டும், எங்கள் 4 பேர்கிட்ட மட்டும் 12 லிட்டர் வாட்டர் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போட்ட ஒரு பெரிய தப்பு கணக்கு, அந்த மத்தியான டைமில் ஏறணும்னு நினச்சது தான். சரியான வெயில். அந்த பிளானை தயவு செஞ்சு யாருமே போட்டுறாதீங்க. நாங்கள் சத்தியமாக நம்ம போடவே மாட்டோம் அந்த பிளானை. ஏறினா ஒன்று விடிய காத்தால ஏறணும், அப்படி ஏறினா சாயந்தரம், அவ்வளோதான். இல்லை நைட் ஸ்டே, அதுதான் பண்ணணும். நீ இங்கே இறங்குறது கூட மத்தியானம் வெயிலில் இறங்கிடலாம், ஆனால் ஏறுறது ஐயோ நாங்களாம் லிட்ரலி அப்படியே படுத்துட்டோம் ஒரு இடத்துல முடியாமல். ஒருத்தரும் ஒரு மூலையில் அப்படியே ஃப்ளாட்டு. அவ்வளோதான் முடிஞ்சிரா, அவ்வளோதான் சோழி முடிஞ்சிரா தான் நினச்சோம். அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணி வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் வர சொல்கிறேன். வர்றது சாட்டர்டே சண்டே மட்டும் வருவீங்களாப்பா? என்னப்பா மேலே சாப்பாடு இருக்காது. இன்னொன்று என்னென்னா சாட்டர்டே சண்டேஸில் வந்து மேலே கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயே வந்து சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. மற்ற நாளில் வந்து கீழே ஒரு கோவில் காமிச்சிருப்பேன், இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். அந்த கோவிலில் தான் மத்தியான நேரத்தில் மட்டும் சாப்பாடு போடுறாங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏறுறதை மட்டும் கரெக்டாக பிளானிங் போட்டணும். தயவு செஞ்சு மத்தியானம் மட்டும் ஏறிடவே கூடாது. 10 மணிக்கு மேலே ஏறுற வேலையை வச்சுக்க கூடாது. 10 மணி இங்கே மேலே இருக்கோமா தப்பிச்சிக்கிட்டோம்.